இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொத்துவிலிருந்து சுமார் 930 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வுத்துறையின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க இன்று இதனை தெரிவித்துள்ளார். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வளர்ச்சியடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும், ஆனால் வரும் நாட்களில் நாட்டின் சில பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை பெய்யும் என்றும் கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவையிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மற்ற இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு ஏனைய இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய சப்ரகமுவம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் வானிலை ஆய்வுத்துறையால் வெளியிடப்படும் புதுப்பிப்புகள் மற்றும் வானிலை ஆலோசனைகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர்.